May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இங்கே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு நல்ல ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகேவா? அன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன்றில் வந்து 4வது வீடியோ இது. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி பை பண்ணுறது, டெலிவரினா என்ன, இன்ட்ராடே ட்ரேட்னா என்ன, அதே மாதிரி லிமிட் ஆர்டர் எப்படி போட்டணும், மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸை எங்கே எப்படி பார்க்குறது, ஸோ அதை வந்து எப்படி சேல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் என்ன ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, அதை பற்றி இன்றைக்கி இந்த மூணையும் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கின ஸ்டாக் எங்கே பார்க்குறது அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் அதை 3 வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம வாங்கின ஸ்டாக்கை எப்படி பார்க்குறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆர்டர் வாங்கிட்டு அது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா இங்கே காமிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் எந்த ஆர்டரும் எனக்கு வந்து பெண்டிங்கில் இல்லை. ஸோ அதனால் நோன் காட்டுது. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆனால் அது பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே காமிக்கும். ஸோ ஓகேவா? இப்போது போர்ட்ஃபோலியோ போகலாம். இந்த போர்ட்ஃபோலியோவில் தான் நம்ம வாங்கி வச்சுருக்க எல்லாமே காமிக்கும், எல்லா ஸ்டாக்குமே. ஸோ ஓகேவா? இப்போ டிஃபால்ட்டாக ஓரிவில் இருக்குது. இப்போ நம்ம வாங்குகிற ஸ்டாக்ஸ் வந்து ஈக்விட்டி. ஸோ அதனால் ஈக்விட்டியில் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஈக்விட்டியில் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே காமிக்குங்க பாருங்கள். ஸோ மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 42,233 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 56 ரூபா லாஸ் ஆகிருக்கு, 56 புள்ளி சம்திங். ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் ஈக்விட்டிலேயே. அடுத்தது நேற்று மட்டும் இன்றைக்கி ஒரு லாஸுமே இல்லை, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி இது இப்போதைக்கு 0ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே வாங்கி வச்சுருக்க எல்லா ஸ்டாக்குமே இங்கே தான் இருக்குங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்ல லாபம் கொடுத்துருக்கு எனக்கு. 1220 ரூபாய்க்கு வாங்கி 1245 ரூபா போயிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபா லாபம். ஸோ 5 ஷேர் வாங்கியிருந்தோம்னா 125 ரூபா லாபம். ஸோ அதான் காமிக்குது. இப்போ பாருங்கள் எல்லா ஸ்டாக்குமே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் காட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படி சேல் பண்ணுறது அதை பார்ப்போம். இப்போ ஸோ இப்போ இந்த எஸ் பேங்க் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா செல்லுன்னு ஒரு பட்டன் இருக்கும். நம்ம பை எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ அந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செல்லில் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ என்எஸ்சியில் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து லிமிட்டில் விற்க போகிறீங்களா, மார்க்கெட், இது வந்து சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போதே பார்த்துருந்தோம் இல்லையா? லிமிட்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த இதில் பை பண்ணி கொடு, எனக்கு இது கீழே ஒரு 95 ரூபா இருக்குன்னா ஒரு ஸ்டாக்கோட ரேட் வந்து 92 ரூபா 90 ரூபா வந்து எனக்கு பை பண்ணி கொடு அப்படின்றத செட் பண்ணுறது தான் லிமிட்டு. அதே மாதிரி தான் இதுவும். இப்போது எனக்கு இப்போ இந்த ஸ்டாக் வந்து 96 ரூபாவில் இருக்குது. எனக்கு தெரியும் இன்னும் 100 ரூபா போகும் இந்த ஸ்டாக் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா இந்த லிமிட்டில் வச்சுட்டு நீங்கள் 100 ரூபா வந்தோடனே எனக்கு இந்த ஸ்டாக்கை விற்றுக்கணும்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 ரூபா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விற்று கொடுத்துரும். ஸோ அதான் வந்து லிமிட். ஓகேவா? சேல்லையும் லிமிட் இருக்குது, பைலேயும் லிமிட். ஓகேவா? ஸோ லிமிட்னா இதுதான். பை பண்ணும்போது லிமிட் வந்து எனக்கு கீழே இவ்வளோ வந்தால் பை பண்ணி கொடுன்னு சொல்கிறது. அதே மாதிரி இதில் சேல் பண்ணும்போது எனக்கு 100 ரூபா வந்தால் இதை சேல் பண்ணி கொடு அப்படின்ட்டு சொல்கிறது தான் அந்த லிமிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு எத்தனை வந்து நீங்கள் வந்து எத்தனை குவான்டிட்டி வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒன்று கொடுத்துட்டு ப்ளேஸ் செல் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எடிட் ஆர்டர் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேல் ஆயிரும். ஸோ நான் இப்போதைக்கு சேல் பண்ணல. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா சேல் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிடிஎல்சின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து உங்களுக்கு ஒரு பின்னு கேட்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். நீங்கள் அதை போட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கனாலே சேல் ஆயிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்னு அடுத்து 3வது பார்ப்போம். இப்போது வாங்க. ஸோ இப்போ ஒரு நிமிஷம். சிப்ராக்கெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நான் வந்து பை கொடுக்குறேன். ஓகே, பை கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து 150 ரூபாய்க்கு வாங்குறீங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து 140 ரூபாய்க்கு, அதாவது சம்டைம் மார்க்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அந்த ஸ்டாக் வந்து ஒரு 120 ரூபா 110 ரூபா சடனாக குறையும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வாங்கும்போதே 140 இல்லைனா 145 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா 145 நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 145 அந்த ஸ்டாக் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக விற்று கொடுத்துரும். உங்களுக்கு 5 ரூபா தான் லாஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் சம்டைம்ஸ் 100 ரூபா 90 ரூபாலாம் பேச்சுன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறது நல்லது. ஸோ ஓகேவா? இது வந்து யாருக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைம், அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்கள்ல ஷார்ட் டைமில், உங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக உதவும். இதே லாங் டைம்னால் நமக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ கிலோ போனாலும் நமக்கு மேலே வரும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். எவ்வளோ வருஷம்னாலும் நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நான்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன், இல்லை இன்ட்ராடே ட்ரேடு, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா பெரிய லாஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறது ரொம்ப வந்து நல்லது. ஓகே, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ்னால் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது 150 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம். அதில் வந்து எனக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி சம்டைம்ஸ் 120 ரூபா 110 ரூபா கீழே போயிடும், 100 ரூபா வரை வந்துடும், 50 ரூபா லாஸ் ஆகாமல் இருக்கணும். எனக்கு ஒரு 5 ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் 50 ரூபா இந்த மாதிரி பெரிய லாஸ்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 145 ரூபாவில் அந்த ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 145 அந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விற்று கொடுத்துரும். உங்களுக்கு 5 ரூபா தான் லாஸ் ஆகும். அது பெரிய லாஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? ஓகே, இப்போ பை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ டெலிவரியிலே இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் தான் டிக்கில் இருக்குது. இப்போது இப்போ ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்டர் ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டாக்கோட ரேட் வந்து 140 இருக்குது. சிப்ராக்கெட்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள்.
இதில் வந்து 2 டேன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து 130 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதில் இது வந்து 140 இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து 130 வச்சுட்டு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ ஸோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிட்டு ப்ளேஸ் பை ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும். இது வந்து 130 வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக விற்று கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது. ஓகேவா? ஆனால் ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப நல்லது. இப்போ என்ன மாதிரி லாங் டைமுக்குன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ நான் சம்டைம் தான் ஷார்ட் டைம் போட்டு எடுப்பேன். லாங் டைம் போடுறவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தேவைப்படாது. ஏன்னா எப்படியும் ரேட் கூடும், கம்மியானாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இருக்காது. இது ஷார்ட் டைமில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சா தான் ஸோ அவங்க பெரிய லாஸ்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் தான். ஸோ இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கேண்டில் சார்ட், அதாவது வரைபடம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி அந்த இதை பார்த்து நம்ம மேலே போமா கீழே போமா, இந்த இது ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன, க்ளோசிங் ப்ரைஸ், இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சார்ட் வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா பார்த்து மார்க்கெட்டை கற்றுக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகேவா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே கைஸ்.